இன்றைய இனிய நாளில் பகுதி 4ஆக சிவபெருமானின் விஸ்வரூபம் பற்றிய சில விஷயங்களை பார்ப்போம். அறிவியல் யுகத்தில் எப்படி 108 திருத்தாண்டவங்களை இறைவன் நிகழ்த்தினார் என்பதை விவேகானந்த சுவாமிகளின் சிக்காகோ உலக மாநாட்டில் பேசிய பேச்சுக்கள், மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய மதமே பெரியது என்று நிரூபிக்கத்தான் நம்பர் 1 வல்லரசு அந்த நாட்டில் ஏற்பாடு செய்தார்கள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக சிவபெருமான் அனுக்கிரகத்தால் அன்பு, அறிவு, அருள், ஆற்றல் இந்த 4 சக்திகளையும் ஒரு சேர பெற்ற விவேகானந்த சுவாமிகள் அங்கு இந்தியாவின் கலை, பண்பாடு, கலாச்சாரத்தை பெருமைப்படுத்தினார். அந்த நாட்டு மக்களே பல மாதங்கள் ராஜாவுக்கு சமமாக அவரை கொண்டாடியிருப்பார்கள். வரலாற்றில் இதெல்லாம் நாம் அறிகிறோம். அதுக்கு அடுத்த நிகழ்ச்சியில் கவனித்தால் விஸ்வரூபத்தின் அக்னி தேவனின் விஸ்வரூபத்தின் கொடூரமான விஷயங்கள் நடந்திருக்கும். அதே செப்டம்பர் 11, 2001 108 ஆண்டுகளுக்கு பிறகு சூசைட் செய்யக்கூடிய நபர்களால் ஃப்ளைட் மூலம் வேர்ல்டு ட்ரேட் சென்டர் இடிக்கப்பட்டு தரைமட்டமானது. அந்த நிகழ்ச்சியை சில வினாடிகள் நீங்கள் நினைத்து பார்த்தால் படுபயங்கரமாக இருக்கும். அந்த நாட்டு மக்கள், இறைவா எங்கள் பாவத்தை மன்னிக்க வேண்டும், எங்கள் நாட்டை காப்பாற்று என்றெல்லாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்திருப்பார்கள். உலக மக்களும் அந்த நாளில் அதிர்ச்சி அடைந்திருப்பார்கள். இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சி செய்திகள் மூலம் பார்த்தவர்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாயிருப்பார்கள். ஆக சிவபெருமானின் விஸ்வரூபமானது படுபயங்கரமாக இருக்கும். அதே சமயம் பரவசம் தரக்கூடிய அனுக்கிரகத்தையும் அவர் செய்திருப்பார். ஆக அச்சமற்ற வாழ்க்கை என்பது இந்த பயங்கரமான நிகழ்ச்சிகளுக்கும் அடுத்து நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்தி பரவசமோ அல்லது பயங்கரமோ ரெண்டையும் சமமான நிலையில் பாவிக்கக்கூடிய ஆற்றலை சிவபெருமான் தந்து விடுவார். அவர்கள் மூலம் தனது திட்டத்தை நிரூபிக்கிறார், நடத்தி உலகத்தில் தர்மங்கள் தொடர்ந்து நடைபெற மறைமுகமாக உதவுகிறார் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆன்மீகம் என்பது மிகவும் ஆழமான கடல் போன்றது. அதன் ஆழத்தை காண முடியாதோ அதை போலவே அதில் சில முத்துக்களை மட்டுமே எடுக்க முடியும். அதில்தான் நம்முடைய தமிழ் சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள், ரிஷிகள் என்றெல்லாம் காலந்தோறும் தர்மம் நடைபெற இறைவன் அனுப்பி கொண்டே இருக்கிறார்.